கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். யாராச்சும் வந்துருவாங்க அது இதுன்னு. இப்போ நீங்க வந்து காலையில இருந்து ஒரு பார்வையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு பார்வை அந்த காடவே ஏரியாவே ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். ரவுண்டுனா எங்க மரத்து மேலே ஏறி பார்ப்பீங்களா? இல்ல கீழே ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். கீழே அடிச்சு நம்ம மலை காடுகளா இருக்கும்போது எப்படி இது கண்டுபிடிப்பீங்க அந்த இடத்துல வராங்க வரதில்ல அப்படின்னு? இதுதான் பேரு. சரிங்க. அப்புறம் இது ஈரப்ப வழக்கத்தில் இப்போ போனதுல வந்து துப்பாக்கி சித்தன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டே அந்த பேர் வச்சாங்க. சாப்பாடு செஞ்சுட்டு அந்த வேஸ்டேஜ்லாம் என்ன பண்ணுவீங்க? அது வேஸ்டானா அது நம்ம சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுவோம். வேஸ்ட் அளவுக்கு போட மாட்டோம். நம்ம அளவுக்கு நம்ம இருக்கிற அளவுக்கு தப்பு இல்ல. இப்போ நம்ம வீட்லயே செஞ்சாலையும் அந்த இடத்துல செதறுவாங்க, அந்த இடத்துல ஆள் இருக்கிறாங்க, நடமாட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒழிச்சு வச்சிருவோம். அங்கிட்டு வரும் ஏதோ தண்ணி இருக்கிற இடத்துல, முக்கியமான இடத்துல. நீங்க அந்த மாதிரி இடத்த போக மாட்டீங்க? அந்த மாதிரி இடத்த நாங்களும் போய் பார்ப்போம். சாயந்தரம் அங்கேயும் இங்கேயாவே இருப்பான். அவங்க பொழுதா வரைக்கும் இருப்பாங்க அந்த இடத்துல. அவ இருந்து போயிடுவாங்க சுத்திட்டு ஈரப்பனும் தேடணும்ட்டு. நம்ம மறுபடியும் அந்த இடத்துலயே போய் சாப்பிடுவோம், சமையல் இருப்போம், அங்கேயே இருப்போம். படுத்து நாம ஒரு பக்கம் போவோம். இப்போ வந்து சாப்பாடு செய்யறது வந்து காலையிலயும் செய்வீங்க, மதியம் செய்வீங்க, நைட்டும் செய்வீங்க? 3 நேரம் சாப்பாடு செய்வோம். இல்லைன்னா ஒரு டைம் செஞ்சது அப்படியே நைட்டுக்கு அப்படியே ஏதோ இல்லைன்னா தோசை கீசை போடுவோம், இல்லை இட்லியே போடுவோம். இட்லி தோசை சொல்ற அளவுக்கு எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்கு. இட்லி, தோசை, ரோஸ்ட், நம்மளுக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன எது இஷ்டம் வருதோ அதை பண்ணி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்கு ஈரப்பனுக்கு தான். அந்த செல்வாக்கு எங்க இருந்து வந்துட்டு இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. எனக்கு காட்ட மாட்டாங்களே. இதெல்லாம் யாருக்கு விஷயம் தெரியும் அந்த விஷயத்த? அதை எல்லாருக்கும் அந்த குரூப்புக்கு தெரியும். ஈரப்பனோட இருக்கிற 5 பேருக்கு தான் அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு வந்து நம்ம 2 பேருக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் நாங்க அந்த கேம்ப்ல இருந்துக்குவோம். நம்மளை விட்டு போட்டு போய் சாமானா இருக்குவாங்க. அவங்க பாட்டுக்கு என்ன பேசுறாங்களோ தெரியல, அவை போயிருவாங்க. அங்க இருந்து அப்புறம் நம்மளுக்கு ஏதோ சாமானை தூக்கணும்னா நம்மளை கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் நாம அங்க இருந்து சாமானை எடுத்துட்டு வருவோம், சேஃப்டி பண்ணிக்குவோம். இப்படித்தான் நடந்திருக்குது. ஏன்னா நான் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு காட்டல. அவன் சொல்லல இந்த மாதிரி ஆளுங்க வர்றாங்க போறாங்கன்னு சொல்லல. அதுல என்ன வந்து எனக்கு நக்கீரன் கோபாலு, சிவசுப்பிரமணி, சுப்பு, ஜீவ தங்கவேலு இவருத்தான் மட்டும்தான் தெரியும். பத்திரிக்காரர் மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க யாரும் தெரியாது. என்ன இடத்துக்கு வர்றாங்களோ போறாங்களா. பொது ஜனங்க வந்தா பேசுவாங்க, பண்ணுவாங்க, போவாங்க. அது வீரப்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுத்திருந்தாரு ஒர்க் பணி, வேலை செய்யறது. நீங்க வந்து ஒரு ஆள் சமைக்கணும், ஒரு ஆள் வந்து பாத்துக்கணும், அந்த மாதிரி. பேபி வீரப்பத்தான் சமையல் செய்யறது ஒரே ஆள் தான். மற்றது ரங்கசாமி, மாதேஷங்கிறவையில ரவுண்டு கொஞ்சம் பாதுகாப்பு இருப்போம். சாப்பாடுக்கிற இடத்துல பாதுகாப்பா இருப்போம். இல்ல போலீஸ் வருதா, இல்ல நம்ம மாதிரி புது ஆளுக வருதா பாத்துக்குவாங்க. புது ஆளுன்னா ஒரு ஆளு 2 ஆள் வந்தா, புது ஆளு நம்ம மாதிரி ஆளுக வந்தா போய் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி அவனை கொண்டு வந்துருவாங்க கேம்புக்கு. வந்து சோறு போட்டு யாரு என்னங்கிறத நாம இந்த மாதிரி என்ன 6 மாதம் எடுக்கிறதுக்கு வந்தோம், இல்லை வேற இது வந்து ஏதோ ஒரு தப்பைக்கு அது இது வெட்டுறதுக்கு வந்தோம்னா அது சொல்லி அவங்க சாப்பாடு போட்டு கொஞ்சம் காசு கீசு கொடுத்து 200-300 கொடுத்து அனுப்பிடுவாங்க. சொல்லக்கூடாது, வெளியில சொல்லாதீங்கப்பா, நானும் உங்க மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அதெல்லாம் போய் சொல்றீங்கன்னு ஒரு ஆறுதலை சொல்லி அவங்கள அனுப்புவாங்க. பாக்குறதுக்கு வந்தா ஒரு 1000, 2000, 3000, 4000, 5000, 10,000 இப்படியும் கொடுப்பான். ரொம்ப கஷ்டத்துலயே இருந்தா கொடுப்பான். அதெல்லாம் பார்த்துதான் கொடுப்பான். ஆளுங்களை பார்த்தா காசு தரும். என்ன இருந்தாலும் என்ன இது கொண்டு போய் தண்ணி அடிப்பான். இந்த மாதிரி ஈரப்ப கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அவனை கொண்டு போய் கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி முதலே சொல்லுவாங்க, அதிகமா காசு கொடுத்து நீ குடிச்சு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு உலகளை பண்ணி மாட்டிக்குவே, என்னமோ நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிக்காதீங்கன்னு அது கூட சொல்லுவான். அந்த அளவுக்கு வந்து மக்கள் மேல கருத்தா தான் இருந்தான். எந்த இதானு அவன் செய்வான் நல்லாதான். இப்ப காட்டுல வந்து கடுமையான தருணம்னா என்னது? ரொம்ப சிக்கலான தருணம் இருந்துச்சு காட்டுல வரும்போது ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு உங்களுக்கு? ஒரு யானை வருது, இல்ல ஒரு புலி வருது நீங்க தங்கி இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும்? அந்த இடத்துல நாங்க உஷாரா இருப்போம். அந்த இடத்துல நாங்க படக்கவும் மாட்டோம். நல்ல ஆனை வராத இடம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம். எப்படி நீங்க வந்து கணிப்பீங்க இந்த இடத்துல ஆனை வரும்? மட்டமா இருந்தா ஆனை வரும். கொஞ்சம் ஆனை கொஞ்சம் வராத இடத்துல பார்த்து படுத்துக்குவோம். படுக்கிறது ஒரே இடத்துல வீடியோவே பண்ணுவோம். அந்த இடத்துலதான் நம்ம தங்குறோம். இல்ல இப்போ
இந்த இடத்துல படுக்கலாம், இந்த இடத்துல இருக்கும்போது ஒரே இடத்துல படுப்பீங்களா இல்ல அங்கங்க ஒரு ஆளுக்கு தனித்தனியா? இல்ல ஒரே இடத்துல நாங்க ரவுண்டு சுத்து ரவுண்ட்லயும் படுத்துக்குவோம். அவர் அங்கே படுப்பாங்க, நம்ம இங்கே படுப்போம், இங்கே படுப்போம், எல்லாம் ஒட்டுக்குத்தான் படுப்போம். நைட் எல்லாம் வரும்போது ஒட்டாதான் இருப்பீங்க? ஒட்டாதான் இருப்போம். பகல்லயும் ஒட்டாதான் இருப்போம். லைனு தான் போவோம், லைனு தான் இருப்போம். இல்லைன்னு சாப்பாடுக்கு புறாக்குற இடத்துல அங்க இங்க கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். யாராச்சும் வந்துருவாங்க, அது இதுன்னு. நீங்க வந்து காலையில இருந்து ஒரு பார்வையும் பார்த்துட்டு வந்துருவீங்க? ஒரு பார்வை அந்த காடவே ஏரியாவே ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். ரவுண்டுனா எங்க மரத்து மேல ஏறி பாப்பீங்களா? இல்ல கீழே ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். கீழே அடிச்சு நம்ம மலை காடுகளா இருக்கும்போது எப்படி இது கண்டுபிடிப்பீங்க அந்த இடத்துல வராங்க வரதில்ல அப்படின்னு சொல்லி? தெரியும் எங்களுக்கு இது தெரியும். அந்த தடா வழிகள் இருக்குல்ல. ஆமா. இல்ல இந்த நேக்கில் ஏதாச்சும் வந்தாலும் வரலாம் அண்ணா, அந்த அதுல பார்த்துதான் நம்ம தங்குவோம் அந்த இடத்துல. காலையில வரும்போது இந்நேரத்துக்கு இல்லாம வர்றாங்க, இந்நேரத்துக்கு மேலதான் வருவாங்க. இதுக்கு முன்னே ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ஆக்கி ரெடி பண்ணிடுவோம். காலையிலேயே பண்ணிடுவோம்? காலையிலேயே பண்ணிடுவோம். அப்புறம் இன்னும் மகள் பத்தியான வந்து அதே சாப்பிட்டுக்குவோம். இல்லைன்னு காப்பி கப்பி வச்சு அப்புறம் டீ காப்பி எல்லாம் வைப்போம். காட்டுலயே டீ காப்பி வச்சு எல்லாமே இருக்குங்க. இப்ப சாப்பாடு செஞ்சுட்டு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அது வேஸ்டானா அது நம்ம சாப்பிடுற வரைக்கும் சாப்பிடுவோம். வேஸ்ட் அளவுக்கு போட மாட்டோம். நம்ம அளவுக்கு நம்ம இருக்கிற அளவுக்கு தான். இல்ல இப்போ நம்ம வீட்லயே செஞ்சாலையும் அந்த இடத்துல செதறுவாங்க, அந்த இடத்துல ஆளு இருக்கிறாங்க, நடமாட்டம், அதெல்லாம் ஒழிச்சு வச்சிருவோம். அந்த இடத்துல அடியாளம் எல்லாம் எதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்கு எப்படி நீங்க எல்லாம் அதெல்லாம் மறைச்சிருவோம். இந்த சர்வகிருவில போட்டு அது எப்படி இருந்துச்சோ அப்படி பண்ணிட்டு போயிடுவோம். அடுப்பு கல்லுல ரொம்ப தூரத்துல கொண்டு போய் போட்டுருவோம். தனித்தனியா போட்டு அடுப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துலயே அடுப்பு இல்லாத மாதிரி தான் பண்ணிட்டு போவோம். இப்ப மலைக்குள்ள வரும்போதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுல இந்த டார்பால் டென்ட் அடிச்சுக்குவோம். அப்பயும் அந்த மாதிரி சேஃப்டி இருக்கும்? அந்த மாதிரி சேஃப்டி அதெல்லாம் வீடு மாதிரியே அதெல்லாம் கவர்ல போட்டு கட்டிருப்போம். கவர் இந்த பக்கம் இப்போ இந்த மாதிரி கவர் கட்டிட்டு அது மேல டார்பால் அடிச்சு 2 கால்வே மாதிரி எடுத்து விட்டுருது. அதுல இதுல தண்ணி போயிருது. நாம நடுவில் படுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு நீங்க வந்து எல்லா வசதியும் ஒரு ஃபேமிலி குடியிருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. நமக்கு தனி, நாம 2 பேருக்கு தனி, அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ட் இதுல இருந்து அது வரைக்கும் டென்ட்ல தான் இருப்பீங்க. ஆமா. மழை வரலன்னா சொட்டையே படுத்திருப்போம். இப்போ வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வனப்பகுதி எப்படி மாறி இருக்கு காடு? அந்த அப்ப யூரோப்பு இருக்கக்குள்ள உணவு எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. எப்படி சொல்ல வரீங்க நல்லா இருந்துச்சு? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து இந்த சிறுத்தை புலியெல்லாம் வந்து விட்டுட்டாங்க காட்டுக்கு. சரிங்க. அது வளர்த்துறாங்க, இந்த மிருகங்களை எல்லாம் வளர்த்துறாங்கிறாங்க. சிறுத்தை இந்த புலியெல்லாம் கொண்டு எப்ப விட்டாங்களா, இந்த மானு, இந்த சர்வ மானுங்கிறது மொசலு, மானு, மயில், இந்த மாதிரி பிராணிகள் எல்லாம் அதுதான் நாசம் பண்ணுது. காட்டு எருமை எல்லாம் பெரிய பெரியதே ஒழுக்காட்டுறது. இப்போ அது நாசம் பண்ணுது. இப்ப என்ன பண்றாங்க, உணத்தை வந்து என்ன பண்றாங்க, ஃபாரஸ்ட் வந்து இந்த பொதுர்கள்ல இருக்கிறதெல்லாம் பூரா அந்த பொதுர்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. இது விட்டு என்ன ஜேசிபி விட்டு